பெருமாள் கோவில்களில் நவகிரக சன்னதி ஏன் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? பலரும் அறியாத ஒரு வைணவ ரகசியம் இது. ஒருமுறை பக்தர் ஒருவர் கேட்டார், எல்லா கோவில்களிலும் நவகிரக சன்னதி இருக்கிறதே, ஆனால் பெருமாள் கோவில்களில் மட்டும் ஏன் இல்லை? இதற்கான பதில் வைணவ தத்துவத்தில் ஒளிந்திருக்கிறது. வாமன அவதாரத்தில் 3 அடிகளால் உலகத்தை அளந்தவன் பெருமாள். பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். அது மட்டுமல்ல, காலமும் கர்மமும் அண்ட சராசரங்கள் அனைத்தும் பெருமாளுக்குள்ளேயே அடக்கம். அப்படி இருக்க அந்த அண்டங்களில் உள்ள நவகிரகங்கள் மட்டும் பெருமாளுக்கு வெளியிலா? இல்லை. அதனால்தான் வைணவ பாரம்பரியத்தில் பெருமாளை வழிபட்டால் நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படி இருக்கும்போது தனியாக ஒரு நவகிரக சன்னதி தேவையா? இல்லை என்பதே வைணவ சித்தாந்தம். வைணவர்களுக்கு உயர்ந்தவன் ஒருவனே, அவன் நாராயணன். அதனால்தான் பெருமாளின் அவதாரங்களையே நவகிரக சக்திகளாக காண்கிறோம். ராமன் சூரியன், கிருஷ்ணன் சந்திரன், நரசிம்மன் செவ்வாய், வாமனன் குரு அதாவது வியாழன், கூர்மன் சனி, வராகன் ராகு, மச்சம் கேது. இதன் அர்த்தம் என்ன? கிரகங்கள் பெருமாளை கட்டுப்படுத்துவதில்லை, பெருமாள் தான் கிரகங்களை கட்டுப்படுத்துகிறார். திருப்பதி பெருமாளின் சுப்பிரபாதத்தில் கூட சொல்லப்படுகிறது, நவகிரகங்கள் அனைத்தும் பெருமாளின் அடியார்கள் அதாவது தொண்டர்கள் என்று. முடிவாக நவகிரக சன்னதி இல்லாதது ஒரு குறை அல்ல, அது பெருமாளின் பரிபூரணத்துவத்தின் சாட்சி. எல்லாமாய் நின்றிருப்பவன் நாராயணன், அவனில் லயிக்காதது ஒன்றுமில்லை. அதனால் தான் பெருமாள் கோவில்களில் நவகிரக சன்னதி தனியாக இருப்பதில்லை. நாராயணா நாராயணா.